நமது அமைப்பின் நிறுவன தலைவர் வெங்கட்ராமன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். திரு ஐயா பொதுச் செயலாளர் ஐயா மேடைக்கு அழைக்கிறேன். துணைத் தலைவி மேடம் மேடைக்கு அழைக்கிறேன். பொருளாளர் வேலையார்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு சமூக நலத்துறை ஓய்வூதியர்கள் நல அமைப்பின் பொதுக்குழு கூட்டம் இங்கே மிகவும் விமரிசையாக நடைபெற இருக்கிறது. திருமதி லலிதா கோபாலகிருஷ்ணன் மேடம் அவர்கள் மேடைக்கு வந்து அமரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்தாய் வாழ்த்து திருமதி பி மாலதி நாராயண் அவர்கள், திருமதி எஸ் ஸ்வர்ணலதா அவர்கள் மற்றும் சுகுணா மேடம் திருமதி சுகுணா அவர்கள் மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்தாய் வாழ்த்து. கடலுடுத்த நிலமடந்து எழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடங்கள் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே நின் சீரிழமை திறம்பியன் செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைத்து பங்கேற்பாளர்களையும் வரவேற்கும்படி திருமதி எஸ் ருக்மணி மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அமைப்பு பாடல் பாடும்படி அழைக்கப்படுகிறீர்கள். சுகுணா மேடம், திருமதி மைத்திலி குழுவினர் அமைப்பு பாடலை பாட வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். அதைத் தொடர்ந்து வரவேற்புரை. அன்பு ஒன்றே ஆதரவாம் அரவணைப்பே ஆறுதலாம் இந்த உண்மை அறிந்த நம்மை துன்பங்கள் தொடர்ந்திட தயங்கும் அன்றோ இதை யாரும் அறிந்து கொண்டு நாளும் நன்மை பெற நல்வாழ்த்து கூறிடுவோம் நல்வாழ்த்து கூறிடுவோம். மனிதரின் வாழ்வினிலே குறையும் உண்டு நிறையும் உண்டு, குறை காணாமல் அரவணைத்தால் துன்பங்கள் தொடர்ந்திட தயங்கும் அன்றோ சமூக நலத்துறையின் ஓய்வு ஊதியர்கள் உரைத்திட்ட வேதம் இது உரைத்திட்ட வேதம் இது. அன்பு ஒன்றே ஆதரவாம் அரவணைப்பே ஆறுதலாம். வரவேற்புரை நிகழ்த்தும்படி திருமதி எஸ் ருக்மணி மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் அருமையான இனிய வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கிறேன். இந்த பொதுக்குழு கூட்டம் மற்றும் ஆண்டு விழா மிக சிறப்பாக இங்கே நடைபெறுவதற்கு இப்பவே 10 மணிக்கே பார்த்தா இந்த ஹால் ரொம்பிருச்சு. அந்த அளவுக்கு இது ரொம்ப அருமையான ஒரு கேதரிங்காக இருக்குது. இதில் இன்னொரு கூடுதலான இப்போ மைக்கில் பேச நிறுத்திட்டேன்னு அர்த்தம்னாக்கா நீங்கள் யாரோ உங்களுக்குள்ளே பேசுகிறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து நான் அமைதி ஆயிடுவேன். அதுக்கப்புறம் தான் நான் பேசுவேன். ஏன்னா பேசாதீங்கன்னு சொல்கிறதுக்கு நம்ம யாரும் சின்ன பிள்ளைங்க கிடையாது. அதனால் நீங்கள் பேசுகிறப்ப நான் மைக்கில் பேச மாட்டேன். நான் இல்லை, மற்றவங்க எல்லாருமே. அதனால் ஆரம்பிக்கலாமா, பேசலாமா? நான் வெரி குட், தேங்க்யூ. எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த இடத்துல இவ்வளவு கூட்டம் வருவதற்கு காரணம் இதர மாவட்டங்களிலிருந்து ஏறத்தாழ 70 உறுப்பினர்கள்
இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அது மிகச் சிறப்பான ஒன்று. ஏன்னா எப்போவுமே பார்த்தா சென்னையில் இருக்கிறவங்க மட்டும் தான் இங்கே ஜாஸ்தியாக வந்து உட்காருவாங்க. ஆனால் இந்த தடவை பார்த்தா அடுத்த நம்மளுடைய ஜோன் வைஸாக நம்ம ஆரம்பிச்சிருக்கோம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதில் 9 ஜோன் நம்ம அமைக்கணும். 9 ஜோன் அமைக்க வேண்டியிருக்கு. அதில் இப்போ நம்ம 7 ஜோன் அமைச்சிருக்கோம். போன 15 நாளைக்கு முன்னால் தான் கோயம்புத்தூர் ஜோன் அமைச்சோம். அதிலிருந்தே இப்போ ரெப்ரசன்டேட்டிவ் இங்கே வந்திருக்காங்கன்னா அது ஒரு மிக மிக சிறந்தது. திருமதி கிரிஜா மேடம் அவர்களுக்கு அனைத்து கைத்தட்டல்களும் உரித்தாக்கும். கிரிஜா மேடம் கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட நாங்கள் ஆரம்பிக்கணும் இப்போ கேட்கும் போதே, மேடம் கவலைப்படாதீங்க, எங்கிட்ட 90 பேர் ரிட்டையர் ஆனவங்க லிஸ்ட் இருக்குன்னாங்க. அதே மாதிரி அங்கேயே இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா 70 பேரை கொண்ட ரிட்டையர்டு அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஒரு ஆலோசனை கூட்டம் போடலாம்னு நினச்சா அங்கே வந்து ஜோன் துவக்க விழாவே நடத்தும்படியான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிது. ஸோ இந்த மாதிரி ஆர்வத்தோடு இணையறவங்களை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நன்றி மேடம் கோயம்புத்தூர் மக்களுக்கு. ஸோ அதே போல் இதர மாவட்டங்கள் அப்படின்னு நான் சொல்லும்போது அருகாமையில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், செங்கல்பட்டு எல்லாமே சென்னையை சேர்ந்த மாதிரியே வருவாங்க அவங்க எல்லாரும். ஆனால் அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா இந்த தடவை செங்கல்பட்டுலேருந்து ஒரு 17 பேரை உங்கள் பாகிதா மேடம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுத்துடலாம். காஞ்சிபுரத்துலேருந்தும் அதே போல் அழகாக ஒரு கண்காட்சி ஒன்று வச்சுருக்காங்க. அதை பாருங்கள். அதை பார்க்கும்போது அடுத்த பொதுக்குழு கூட்டம், அடுத்த ஆண்டு விழாவில் நம்ம மாவட்டத்திலேருந்து இந்த சேவை ஃபுல்லாக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? அடுத்த மாவட்டம் வந்துடுவீங்களா, வச்சுருவீங்களா இதே மாதிரி? வெரி குட். இது எல்லாமே நான் எதுக்கு வரவேற்புரையிலே சொல்கிறேன் அப்படின்னாக்க, இன்னும் சிறிது நேரத்தில் நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் திரு ஸ்ரீதர் ஐயா IAS அவர்கள் வர இருக்கிறாங்க. அதுக்கு முன்னால் நம்ம பேசுறதுக்கு இது எனக்கு கொடுத்த சின்ன வாய்ப்பு மாதிரி நான் கருதி பேசுகிறேன். நான் இத்தனை மாவட்டங்களிலிருந்து வந்திருக்க உங்கள் அனைவரையுமே வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வரவேற்பு உரை நல்கிய நம்முடைய திருமதி ருக்மணி மேடம் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியை முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய மேடம் திருமதி லலிதா கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இங்கே நமக்கு வாழ்த்துரை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு பொன்னான நாள். காரணம் என்னவென்றால், ஒரு தாய் மக்களாகிய நாம் ஒன்றாக சேர்ந்திருக்கிறோம். இதற்கு முதற்கண் மேடையில் அமர்ந்துள்ள மாநில தலைவர் மற்றும் மாநில நிர்வாகிகளுக்கு முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அலை கடல் போல அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் சகோதர சகோதரிகள் ஒன்றாக ஒரு ஆர்வத்துடன் வந்திருக்கிறார்கள். எப்பொழுதுமே பிறந்த வீட்டு பெருமையை சொல்லுவது போல் இருக்கும். பணியின் போது எவ்வாறு நம்ம அன்போடு சந்தோஷமாக இருந்தோமோ அதுபோல் இப்பொழுது சகோதரிகளை பார்க்கும்பொழுது, நமக்கு சகோதரர்களை பார்க்கும்பொழுது பிறந்த வீட்டிற்கு வந்தது போல் மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. நமது அமைப்போட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, வயது முதிர்ந்தோருக்கு மரியாதை செலுத்துவது. வயது முதிர்ந்தோருக்கு 70, 80, 90 அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார்கள். அவர்களுடைய பேட்ஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் மாறிடும். ஏன்னா அவர்களுக்கு ஸ்பெஷல் மரியாதை. மூத்தோருக்கான பாலிசியை அரசாங்கம் எடுக்கிறது. இதற்கு நமது அமைப்பின் மூலமாக அருமையான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அவைகள் அவ்வளவும் உத்தரவாக வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நமது அமைப்பு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்திருக்கிறது. இதெல்லாம் தானா சேர்ந்த கூட்டம். யாரும்
பலவந்தப்படுத்தி யாரையும் சேர்க்கல. இன்றைக்கு ரிட்டையர் ஆனா மறுநாளைக்கு அமைப்புக்கு ஓடி வந்துடுறாங்க. ஏன்னா அவ்வளவு சந்தோஷம். நம்ம அமைப்புல ஒரு உறுப்பினர் என்பது நமக்கு கிடைத்த அங்கீகாரம், கௌரவம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆரம்ப காலத்தில் இது ஆலமரம் என்று ஒரு லோகோ போட்டாங்க. எந்த யோசனையில செய்தாங்களோ இன்னைக்கு அடையாறு ஆலமரத்தை யாரும் சொல்ல மாட்டாங்க. சமூக நலத்துறையினுடைய ஆலமரம், இதைத்தான் இனிமே எல்லாரும் சொல்லுவாங்க. அது விழுந்துருத்து, இது வளர்றது. இது மாநிலம் தாண்டி, ஜோனல் தாண்டி வட்டார அளவிற்கு வளர்ந்து விட்டது. தலைவர், உபத்தலைவர் மற்றும் நிர்வாகிகளாக தேர்வு பெற்றவுடன் அதே அர்ப்பணிப்புடன் மாநிலத்தில் யாருக்கு பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக தீர்வு காண்டு அவர்களுக்கு தகவல் அனுப்பப்படுகிறது. அடுத்தது, ஒரு வீட்டு விசேஷம் என்றால் நாம் எல்லோரும் சொல்லுவோம். அதே போல் நம் குடும்பத்தில் ஒரு விசேஷம் என்று இவர்களை அழைத்தால் எல்லாரும் ஒருவருக்கொருவர் போவது என்று வழக்கம் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் உடல் நலம் யாருக்காவது பாதித்தது இருந்தால் நிச்சயமாக பே பண்ணுவாங்க. அது இங்க அதாவது ஜாதி, மதம், இனம் எந்த வித்தியாசமும் கிடையாது. யாருக்கா இருந்தாலும் பே பண்ணுவாங்க. இவர்களை பிறந்த வீடு தானே. நம்ம அமைப்பை சேர்ந்தவர்கள்லாம் நம்ம சகோதர சகோதரிகள். அந்த அளவுக்கு ரொம்ப விருப்பத்தோட ரொம்ப சந்தோஷமாக இவர்களோடு போவேன். என்னுடைய பையன்கள் ரொம்ப நல்ல பையன்கள். எப்போதுமே சொல்வாங்க, அம்மா நாங்கள் கூட திருப்தியாக அதே மாதிரி அழிச்சுட்டு போகிறோம்பாங்க. ஆனால் என்ன சொன்னாலும் எனக்கு இவர்கள் பக்கம்தான் போகிறேன்னு சொல்லுவேன். பிறகு என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, சரிம்மா உங்களுக்கு எது திருப்தி மன நிறைவு கொடுக்கிறதோ அப்படியே செய்யுங்கள் என்று இப்போதெல்லாம் விட்டு விட்டார்கள். மூத்தோர் நலனுக்காக பாலிசி, இதில் நிறைய பரிந்துரைகளை இவர்கள் கொடுத்துள்ளார்கள். எல்லாமே சட்டமாகும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இன்றைக்கு நிச்சயமாக மன மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். அலைக்கடல் போல வந்திருந்த அனைத்து சகோதரர்களையும் பார்க்கும்போது மற்றற்ற மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கிறது. எனக்கு இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு வாழ்த்து கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமக்கெல்லாம் மூத்த அலுவலராக பணிபுரிந்து மிகவும் சிறப்பித்த நமது மேடம் அவர்கள் இந்த பொதுக்குழு, இந்த நம்முடைய குழு எப்படியாக ஆலமரமாக தலைத்தோங்கி நிற்கின்றது, அதற்கு முத்தாய்ப்பாக என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நிகழ்ந்தது என்பதை பற்றி மிகவும் அழகாக தொகுத்து இங்கே வழங்கினார்கள். திருமதி அழகு செல்வி, சிவகங்கை மாவட்டம் தலைவி அவர்களை சிறப்புரை ஆற்றும்படி அன்புடன் அழைக்கிறோம். இவ்வளவு பெரிய முஸ்தீப்புகளுக்கும் இந்த பாராட்டுறதுகளுக்கும் எனக்கு அருகதை இருக்கான்னு தெரியல. அவ்வளோதான் எனக்கு பேச வராது. இருந்தாலும் எனக்கு ஒரு வாய்ப்பளித்து எனக்கு பேச சொல்றதுக்கான நான் பேச வந்திருக்கேன். ஆனால் நம்மளை சுற்றி எப்போவுமே ஒரு குரூப் இருக்கும். நம்ம குரூப் கூடயே இருந்து பழகிட்டோம். நமக்கு ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுன்னா அவங்கெல்லாம் ஓடி வருவாங்க. நமக்கு அப்படியா இப்படி ஆச்சா அப்படி ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில ஆலோசனைகள்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு பழகி போயிட்டு ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்மளாம் தனித்து விடப்பட்டு இருந்தோம். நமக்கு யாருமே இல்லை, நம்ம மட்டும் தனியாக இருந்தோம். நம்மளை சுற்றி நம்ம குடும்ப உறுப்பினர்கள் இருந்து அவங்க நமக்கு ஆறுதலாக சொன்னால் கூட நம்ம இவ்வளோ நாள் வேலை பார்த்துட்டு அந்த ஒரு இது கெத்து அப்போ நமக்கு இருக்காது. அப்போ தனியாக இருந்தோம். அப்போ தான் நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி நமக்கெல்லாம் ஒரு அசோசியேஷன் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் எங்கள் மாவட்டத்துலேயுமே நாங்கள் நிறைய பேரை சேர்த்துருக்கோம். ஆனால் மற்ற மாவட்ட அளவுக்கு இருக்காது. எங்கள்கிட்ட ஒரு 25 பேர் தான் சேர்ந்துருக்காங்க. இருந்தாலும் இன்னும் நாங்கள் சேர்க்கறதுக்கு முயற்சி எடுக்கிறோம். அப்புறம் நம்ம அசோசியேஷனை பற்றி சொல்லும்போது
எனக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அசோசியேஷனுக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாக வராத ஒரு சாங்ஷன் அசோசியேஷனால தான் வந்தது அப்படிங்கிறத இங்கே நான் பெருமையோடு சொல்லிக்கிறேன். இதுக்கு நல்லா கை தட்டலாம் எல்லாரும், இன்னும் பலமாக தட்டலாம்னு நினைக்கிறேன். சரி, தேங்க்யூ தேங்க்யூ. அதனால் ஒரு சின்ன பாட்டு அதுக்கு மட்டும், என் குரல் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஒரு சாங்ஷன் வாங்க 8 வருஷம் காத்திருந்தேன். நண்பர்களே, ஐயாவுக்கு அதில் எல்லாரும் எழுந்து கை தட்டி வரவேற்கும். மேடம் வாங்க. நான் ரொம்ப ஷார்ட்டான இன்ட்ரடக்ஷன் மட்டும் சொல்லிடுறேன். சார் வந்து நம்ம தமிழ்நாடு அரசில் கூடுதல் தலைமைச் செயலராக இருந்தாங்க. ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷனில் கமிஷனராக இருந்து ரிட்டையர் ஆனாங்க. திருவள்ளூர் கலெக்டரு, நிறைய போஸ்ட்டில், போர்ட் ட்ரஸ்ட்டில் சேர்மன்னு, அது மாதிரி எண்ணில்லாத கணக்கில்லாத போஸ்ட்டில் இருந்திருக்காங்க. ஆர்கியாலஜியில் சார் வந்து கமிஷனராக இருக்கும்போது, இப்போ மதுரையில் வந்து திருமலை மஹாலில் லைட் ஷோ நடக்குது பாருங்கள். மதுரைக்காரங்களுக்கு தெரியும்ல, ஈவினிங்கில் மதுரை திருமலை நாயக்கர் மஹாலில் லைட் ஷோ நடக்குது. அந்த லைட் ஷோ வந்து ஐடியாவை கன்சீவ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதே சார் தான். எல்லாம் ஒரு கை தட்டுங்க. என்ன ஒரு பெரிய கிராண்டான இது. அதை நான் என்னை சாரை கூப்பிட்டு போனார். என்ன அந்த அந்த இன்சிடென்ட் அப்போ அந்த சாரை நான் அந்த மதுரை திருமலை நாயக்கர் மஹால் போகும்போது சார் எனக்கு சொன்னார் அந்த விஷயத்த. இது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அவரோட அச்சீவ்மெண்ட்டு ஒரு ஒரு மார்க் இருக்கும். இப்போ ஆன்லைன் பிஆர் சிஸ்டம் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதை P&R செக்ரட்டரியாக இருக்கும்போது தான் சார் தான் இந்த ஆன்லைன் பிஆர் சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணார். கம்ப்யூட்டரைசேஷனில் ஆன்லைனில் எல்லாத்தையுமே பண்ண முடியும். ஆன்லைன் ஃபைல் சப்மிஷன் சிஸ்டமு, ஆன்லைன் பிஆர் செக்கிங் சிஸ்டமு எல்லாத்தையுமே சார் தான் கொண்டாந்தாங்க. ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கும்போது அங்கே வந்து சர்வர் ப்ராப்ளம் இருந்தது. சர்வருக்கு வந்து 5 கோடி ரூபாய் தேவைப்படும், அது கவர்மெண்ட்டில் ஃபண்ட் இல்லைன்னாங்க. அப்புறம் சார் உடனே நீ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்க ஃபண்டை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பாருன்னு அந்த என்டையர் ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லாகவுமே இன்னைக்கு ஆன்லைனில் வந்து சர்டிஃபிகேட்டில் வாங்குறேன் பாருங்க. டிசி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட், எல்லா விதமான வில்லங்கம் அதெல்லாம். அதுக்கெல்லாம் காரணம் சாரோட பீரியடில் பண்ண அந்த சர்வர் வாங்கி வச்சோம் பாருங்க. அதுதான். அதனால தான் இப்போ நம்ம ஆன்லைனில் உடனே எல்லாமே வாங்க முடியுது. 35 லட்சம் பேர் சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸில் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. ஓஏபி, உமன்ஸ் வெல்ஃபேரில் விடோஸ் எல்லாரும் 35 லட்சம் பேர் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாமே மேனுவலாக பண்ணிட்டு இருந்தாங்க. சார் கமிஷனராக இருக்கும்போது நான் அந்த சிஓவாக இருந்தேன். என்னை இன்வால்வ் பண்ணார். அதில் தாசில்தார்கிட்ட வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டம், டெப்டி கலெக்டர்ஸ் கிட்ட வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஆனால் 35 லட்சம் பேரையும் ஆன்லைனில் கொண்டாந்தது அவர் பீரியடில். அதில் வந்து ஒரு சின்ன டூலை யூஸ் பண்ணி, ஆதார் நம்பரை யூஸ் பண்ணி டூப்ளிகேட் 5 லட்சம் பேரை கண்டுபிடிச்சேன் நான். அது மாதிரியெல்லாம் நிறைய எக்கச்சக்கமான விஷயம். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் சார் வந்து SRM யூனிவர்சிட்டியில் டைரக்டராக இருந்தாங்க. இப்போ வந்து அந்த சான்ஸ்கிரிட்டில் வந்து விஷ்ணு சகசராமன் கமிட்டியில் இருக்காரு. சிட்டி யூனியன் பேங்க்ல டைரக்டராக இருக்காரு. இன்னமும் சார் வந்து 67, 68 இருக்கலாம். இன்னமும் அந்த சர்வீஸில் இந்த எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இன்னும் பிஸியாகவே இருக்காரு. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனால் நான் மட்டும் பயந்ததே இல்லை. ஏன்னா வேலை செய்கிறவங்க பயப்பட வேண்டியதே இல்லை. என்னை என்கரேஜ் பண்ணி எனக்கு ரிட்டையர்மெண்ட் அப்புறம் எக்ஸ்டெண்ட் ரீஅப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாரு. அவரே இருந்திருந்தா நானும் இன்னும் சர்வீஸ்லேயே இருப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணார். அவர் அவ்வளோ தூரம் இருந்ததுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மேடமாக தான் இருக்கும். அதனால அவங்களையும் ஒரு பாராட்டி வருக என வரவேற்கிறோம். அடுத்ததா சாரா. ஒரு சாங்ஷன் வாங்க 10 வருஷம் காத்திருந்தேன். மனதளராம சென்னைக்கு படையெடுத்தேன். ஒரு சாங்ஷன் வாங்க 8 வருஷம் காத்திருந்தேன். மனதளராம சென்னைக்கு படையெடுத்தேன்.
சொந்த பந்தம் நட்புக்குள்ள சொல்லி வச்சேன், கதையொன்னும் ஆகல கவலைப்பட்டேன். சொந்த பந்தம் நட்புக்குள்ள சொல்லி வச்சேன், கதையொன்னும் ஆகல கவலைப்பட்டேன். நம்ம அமைப்பு கிட்ட மனு கொடுத்தேன், கதை விட்டு வந்துருச்சே. தேங்க்யூ. அந்த ஒரு சந்தோஷத்தை முன்னிட்டு அதற்கான படைப்பலன்களை நான் அடைந்து விட்டேன். அதை முன்னிட்டு நான் ஒரு சின்ன அன்பளிப்பாக நமது அமைப்பிற்கு இதை தரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். குபேந்திர சார் அவர்கள் இதை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். சரி, பரவாயில்ல. நம்ம அமைப்பு சார்பாக அக்கா அவர்கள், ருக்மணி அக்கா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ரொம்ப நன்றி அக்கா. அடுத்தபடியாக திரு செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்த திரு அமிர்தராஜ் அவர்கள் ஒரு பாடலை பாடும்படி அன்புடன் அழைக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டத்தின் ஆலோசகர் அவர்கள் முன்னதாக தலைவராக இருந்தார்கள், இப்போது ஆலோசகராக பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்களை பாடல் பாடும்படி அன்புடன் அழைக்கிறோம். அறுபதில் இளமை இருப்பது இனிமை, வயதான எல்லோரும் பலவீனம் அடைவதில்லை. அங்கங்கு சுருக்கங்கள் விழுந்தாலும் பரவாயில்லை. Sweet 60 be active, be pragmatic. அறுபது முகமே அடைவது கொடுமை, பணியோடு பிழைத்த பின் வீட்டில் தூங்கி வழிந்தார். ஆக மனம் சேர்ந்தோடு சேர்ந்து வாழ்க்கை வெறுத்திடுமே. அறுபதில் இளமை இருப்பது இனிமை. தள்ளாடி தள்ளாடி நடப்பது அது மதுமை, சட்டென்று எதிரது அமர்வதும் அது இளமை. நீங்கள் சொல்லி குதித்து வேலி காட்டில் போகலாம், இல்லை கைத்தறியுடன் நீங்கள் தெருவில் நடக்கலாம். எது விருப்பமோ அறுபது இளமை இருப்பது இனிமை. வயதான எல்லோரும் பலவீனம் அடைவதில்லை. அங்கத்து சுருக்கங்கள் நீண்டாலும் பரவாயில்லை. Sweet 60 be happy, be quality. கண் என்ன கண் என்று சோதனை செய்யணுமே, அதில் குறையிருக்க அதை நேச கண் பார்வை கொடுத்திடுமே. வாலியம் கூடினார் காதில் போவார பட்டம், மிஷின் மாட்டிக்கொண்டார் கிட்டம் பேரானந்தம். பேரானந்தம் அறுபதில் இளமை இருப்பது இனிமை. வயதான எல்லோரும் பலவீனம் அடைவதில்லை. அங்கங்கு சுருக்கங்கள் விழுந்தாலும் பரவாயில்லை.
சத்தான உணவோடு உடலும் வல்லமை செய்யவே உங்கள் மனதிலும் முதுமை தள்ளி போயிடும் ஒரு ஆபி இருந்தால் வாழ்க்கை துள்ளி கொதிக்கும் துள்ளி கொதிக்கும் தாத்தா பாட்டி பியூட்டி பார்லர் போவது தவறில்லை நீங்கள் வாழ்வது ஒரு தவறுகள் தேவையில்லை தொலைபேசி இருந்தால் மற்ற அருகினிலே நீங்கள் கற்றுணரலாம் அதை வாட்ஸ்அப்பிலே அறுபது இளமே இருப்பது இடுமை வயதான எல்லோரும் பலவீனம் அடைவதில்லை அங்கங்கு சுருக்கங்கள் இருந்தாலும் பரவாயில்லை பதினேழு சீரைப்பட்டு மக்கள் பணி செய்திடலாம் அட ஊருக்கு ஊக்கது என்ற பெயர் எடுத்திடலாம் Geographic, do something. Spirituality, do something. Give back to your society. Be active, be active. அறுபது இளமை இருப்பது இனிமை வயதான எல்லோரும் பலவீனம் அடைவதில்லை. நன்றி, வணக்கம். பேசிக் கொண்டிருந்தவர்களும் பேசாமல் கேட்டவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்து அழைப்பாளர்களை கௌரவப்படுத்துதல். நம்முடைய நிகழ்ச்சிக்கு மிகவும் பொருத்தமான அழகான மிகவும் நமக்கு இந்த வயதிலே தேவைப்படக்கூடிய விவரங்களை கொண்ட ஒரு பாடலை பாடிய நம்முடைய திரு அமிர்தராஜ் சார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை கைத்தட்டி பாராட்டும்படி கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள நம்முடைய சிறப்பு விருந்தினர்களை அவர்களுக்கு நாம் சிறப்பு செய்ய இருக்கிறோம். தயவு செய்து அமைதி காக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள டாக்டர் திரு TS ஸ்ரீதர் IAS ஓய்வு அவர்கள் தமிழ்நாடு அரசு கூடுதல் தலைமைச் செயலாளராக பணிபுரிந்து வந்தவர்கள். அவர்களுக்கு இங்கே இப்போது நம்முடைய தலைவர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். முன்னிலை வகித்து இந்த நிகழ்ச்சியை முன்னிலை வகித்து சிறப்புரையாற்றிய திருமதி லலிதா கோபாலகிருஷ்ணன் மேடம் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. திருமதி லலிதா கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இங்கே வருகை தந்துள்ள நம்முடைய விருந்தினரை அவருக்கு சிறப்பு செய்கிறார்கள். திருமதி ஹரிணி ஸ்ரீதர் அவர்களுக்கு சிறப்பை செய்யப்படுகிறது. மீண்டும் ஒருமுறை அவர்களுக்கு கரவொலி எழுப்பி பாராட்டு தெரிவிப்போம். தேங்க்யூ மேடம். அடுத்ததாக நம்முடைய கண்களுக்கு விருந்தளிக்க வருகிறார்கள் திருமதி மைதிலி குழுவினர்கள். நடன நிகழ்ச்சி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த நடன நிகழ்ச்சி அதை பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் அதனோட தன்மை என்னன்னு.
அதனால அந்த ஆங்கிள்லயே பார்த்து அந்த ஆங்கிள்லயே எங்களை ஜட்ஜ் பண்ணுங்க ப்ளீஸ். அந்த நாள் முதல் இந்த நாள் வரை யாரும் மாறவில்லை. நிகழ்ச்சியின் இடையிலே வந்து நம்மை அனைவரையும் மகிழ்ச்சி கடலிலே ஆற்றி சென்ற நம்முடைய மைத்திலி குழுவினருக்கு மீண்டும் ஒரு முறை கைதட்டி பாராட்டு தெரிவிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திருமதி சுகுணா அவர்கள் ஒரு பாடல் பாடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
தலைவர் அவர்களுடைய அன்பான வேண்டுகோளுக்கு இணங்க திருமதி சுகுணா அவர்கள் பி சுசிலா அம்மாவை தான் இப்ப பாட போறாங்க. நேரடியாக பாருங்க, கண்டுகளிங்க. பாடல்கள் அனைத்தும் கீரவாணி ராகத்தில் அமைந்த பாடல்கள். கீரவாணி ராகத்தில் அமைந்த பாடல்களின் தொகுப்பு. சும்மா 4 வரி, ஒவ்வொரு பாடல்லேருந்து 4 வரி, எல்லாமே பழைய பாட்டு புது பாட்டு எல்லாமே சேர்ந்துருக்கு. அந்த ராகத்துக்கு இருக்கிற பாடல்லேருந்து ஒரு 4-5 பாட்டை எடுத்து வச்சுருக்கோம். அவ்வளோதான். கீரவாணி இரவிலை கனவிலை பாடவானி இதயமே உருகுதே அடியே நடி சோதனை தினம்பாலை பவேதனை தனிமையில் உங்கதி என்னடி சங்கதி சொல்லடி வாணி கீரவாணி இரவிலே கனவிலே பாடவானி இதயமே உருகுதே. போவோமா ஊர்வலம் பூலோகம் எங்கெங்கும் ஓடும் பொன்னியாரும் பாடும் கானம் நூறும் காலம் யாவும் பேரின்பம் காணும் நேரம் ஆனந்தம். போவோமா ஊர்வலம் ஈர்க்கப்பட்ட பட்டு நான் நினைத்தேனே கேட்டுக்கல்வி கேட்டு நான் சலித்தேனே தூக்கம் கிட்டு கிட்டு தூக்கம் தொட்டு தேக்கு மரதீகம் தொட்டு தேடி வந்து தாயம் தொட்டு என் தாயம் மாறாதையா பொன்னாமல் இறங்காமல் பொன்னால் பறிக்கும் சிந்தாமணி. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனித்துளியை போல குணம் படைச்ச தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அந்த மன்னவன் பேரு இன்பம் மது கோலம் போடு ராகம் தீர அந்த காணாத ஆனந்த ராகம் பாடாத பாபம் வாய்க்காலையும் வயல் காட்டையும் படைத்தாய் எனக்கென கிராம தேவதே தெம்மாங்கையும் தெருக்கூத்தையும் நினைத்தாய் இனித்திடும் வாழும் நாள் வரே குழந்தைகள் கூட குமரியும் ஆட மந்த மாறுதம் வீசுது மலைய மாறுதம் பாடுது. மன்றம் வந்த பெண்களுக்கு மந்தம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே என் அன்பே தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நிலவு கண்ணே என் கண்ணே கோபாலமே கூடாதினோ ஆசையிலே பாத்தி கட்டி நாட்டு ஒண்ணு நட்டு வச்ச பூவாயி ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்ச பூவாயி நானா பாடலையே நீதான் பாட வச்சே நானா பாடலையே நீதான் பாட வச்சே பச்சை கிளியான
மல்லிகைப்பூ மணக்குதையுமாலே எடுக்கவா தொடுக்கவா துடிக்கிறேன் நானே பறிக்க சொல்லி தூண்டது பவழ மல்லி தோட்டம் நெருங்க விழவில்லையே நெஞ்சுக்குள்ள கூச்சம் மேகமண்ண போல நின்னும் மாடலினாலே மூடுகும் மாநாளத்தினாலே பக்கமாக வந்த பின்னும் வெட்கமாகுமா இனி பார்வையோடு பார்வை சேர தேட வேண்டுமா நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் கேட்டினிலே தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே வைகை கரை காற்றில் வஞ்சிதனை பார்த்தா சொல்லு மன்னன் மனம் வாடுதென்று மங்கள் தனை தேடுதென்று காற்றே பூங்காற்றே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு கீரவாணி இறைவனை கனவிலே பாடானே இதையே திருவுடே அடியேனும் சோதனை முன்பாய்தனை தனிமையில் வெல்வதில் சொல்லடி சொல்லடி வாணி கீரவாணி இரவிலே கரையிலே பாடலானே இதையே திருவுடே மிகவும் இனிமையான பாடல்களை கேட்டோம். நமக்கு மலரும் நினைவுகளாக அவர்கள் நீயா நானா என்று போட்டியிலே பாடிய பாடல்களை கேட்ட திருமதி சுகுணா, திருமதி மைதிலி அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை கைதட்டி பாராட்டு தெரிவிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து திருமதி மாரியம்மாள் அவர்கள் முதுமை ஒரு வரம் என்ற தலைப்பிலே ஒரு கவிதை மழை பொழிய வருகிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்த திருமதி மாரியம்மாள் அவர்கள் முதுமை ஓர் வரம் என்ற தலைப்பிலே இப்போது கவிதை மொழி பொழிவார்கள். திருமதி பத்மா அவர்களும் இணைந்து செய்கிறார்கள். முதுமை ஓர் வரம், முதுமை என்பது ஓர் வரமே. சொல்லுங்க. இயற்கையானது, முதுமையானது. நானே வாசிக்கிறேன். முதுமை என்பது ஒரு வரமே. முதுமை என்பது இயல்பானது, இயற்கையானது, அழகானது, அறிவானது, அனுபவமிக்கது, அனுசரித்து போகக்கூடியது, சில பல தலைமுறைகளை கடந்தது, பற்பல உறவுகளை உருவாக்கியது. உறவுகளை தக்க வைப்பது முதுமை. எதையும் இழக்க தயாரானது, எதையும் ஒழித்து மறைத்து வைக்காதது, பல பேரது ஆசைகளின் முடிவே முதுமை. நம்பிக்கைக்குரியது முதுமை. ஏற்ற இறக்கம், உயர்வு தாழ்வு பார்க்காதது, அதுதான் முதுமை. வாழ தெரிந்தது, வாழ்ந்து வழிகாட்டியது முதுமை. உணரக்கூடியது, உணர்விக்கக்கூடியது, நிலை தந்த ஆலமரம் முதுமை. ஓய்வெடுக்க விரும்பாது. முதுமை என்பது சாமர்த்தியம் மிக்கது. முதுமை என்பது ஒரு கைகாட்டி மரம். முதுமை என்பது ஒரு கலங்கரை விளக்கம். முதுமை என்பது வழிகாட்டி. முதுமையின் உலகமே பெற்ற பிள்ளைகளும் பேர குழந்தைகளுமே. முதுமை ஒதுங்கி வாட நினைக்குமே தவிர ஒருபோதும் உரிமை கோர நினைக்காது. பழைய சோற்றுக்கு இருக்கும் மதிப்பு வேற எந்த உணவுக்கும் இருக்காது. வாழ்வில் கருவறுதல் எப்படி ஒரு சுகமான அனுபவமோ அதுபோல முதுமையும் ஒரு சுகமான அனுபவமே. புரியாதவர்களுக்கு மலர்ந்தத்தையும் உள்படுக்கையே, புரிந்தவர்களுக்கு உள்படுக்கையும் மலர்மெத்தையே. வாழ்க்கை அனுபவங்களால்
நலமுடன் வாழ்வதற்கு வாழ்க வையகம், வாழ்க நம் அன்பு அரவணைப்பு ஆதரவு குழு, முதியோர்களை பாதுகாப்போம், 100 ஆண்டு வாழ வகை செய்வோம். நன்றி. நம்முடைய ஓய்வூதிய குழுவின் முதலாவதாக அமைப்பாளராக இருந்த திரு சங்கர் அவர்கள் இப்போது பாட வருகிறார்கள். அருள் புரிவாய் கருணை கடலே, ஆறுயிரனைத்தும் அமர வாழ்வு பெறவே. அருள் புரிவாய் கருணை கடலே, பரிபூர்ண சதானந்த வாரியே, பரிபூர்ண சதானந்த வாரியே, பக்தரட்சகனே பரமாத்மனே, பக்தரட்சகனே பரமாத்மனே, அருள் புரிவாய் கருணை கடலே, ஆறுயிரனைத்தும் அமர வாழ்வு பெறவே. அருள் புரிவாய் கருணை கடலே, அருணோதயம் போல் ஆத்ம சாந்தியோ, அருணோதயம் போல் ஆத்ம சாந்தியோ, அறிவோ திருவோ தருவாய் தருண பயிர் வாழும் தருணமா மழையே, தருண பயிர் வாழும் தருணமா மழையே, தங்குலகெங்கிலும் மங்களம் பொங்கவே. அருள் புரிவாய் கருணை கடலே, ஆறுயிரனைத்தும் அமர வாழ்வு பெறவே. அருள் புரிவாய் கருணை கடலே, கருணை கடலே. நன்றி, வணக்கம். மிகவும் அழகாக பாடி நம்மை மகிழ்வித்த திரு சங்கர் சார் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை கைத்தட்டி பாராட்டி தெரிவிப்போம். நம்முடைய மாநில தலைவர் திரு குபேந்திர பாபு சார் அவர்கள் இந்த நம்முடைய மாநில அளவிலே இருக்கின்ற இந்த ஓய்வூதிய அமைப்பு குழுவில் என்னென்ன சிறப்பு நிகழ்வுகள் நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோமோ அதனை இப்போது நம்மளே கூற இருக்கிறார்கள். இந்த அமைப்பு ஆரம்பிச்சு 15-16 வருஷம் ஆகுது. அது அன்ரிஜிஸ்டர்டு அமைப்பை நம்ம வெங்கட்ராம சார் ஆரம்பிச்சாங்க. அப்போ ஆரம்பத்தில் வெறும் 15 பேரோட ஆரம்பிச்ச இந்த அமைப்பு 2022 ஒரு 160 பேரோட இருந்தது. நான் பிரசிடென்ட் ஆன பிறகு வித் கோஆபரேஷன் ஆஃப் த வெங்கட்ராமன் அவங்க சீனியர்ஸோட கைடன்ஸ் பிரகாரம் தான் நான் எதுவுமே பண்றது. 23 ரிஜிஸ்டர் பண்ணோம். ரிஜிஸ்டர் பண்றதுலேருந்து இன்னைக்கு தேதி வரலாம் 840 மெம்பர்ஸ் சேர்ந்துருக்காங்க. இந்த ரெண்டு வருஷத்துல 840 மெம்பர்ஸ் சேர்ந்துருக்காங்க. 9 ரீஜியனை பிரிச்சுட்டோம். சென்னை, வேலூர், கோயம்புத்தூர், மதுரை, அது மாதிரி ஒவ்வொரு 5 டிஸ்ட்ரிக்டை சேர்த்து 9 ரீஜியனை பிரித்து ஒவ்வொரு மண்டலத்துக்கும் தலைவருங்க எல்லாரையும் நியமனம் பண்ணியிருக்கோம். இதில் நமக்கு ஆயுள் சந்தாவை 1000 ரூபாய் வசூல் பண்ணுவோம். நம்ம நோக்கமே என்னன்னா ஆயுள் சந்தாவை அப்படியே எஃப்டியில் போட்டுருவோம். நம்ம இப்போ 840னா 8,40,000 ஆயுள் சந்தா வாங்கியிருக்கோம். அதில் 11,26,000 ரூபாய் நேற்று தேதி வரலாம் இருக்கு பேங்க்ல. 8 லட்சம் வசூல் பண்ணி 11 லட்சம் இப்படி பேங்க்ல இருக்கோம்னா சென்னையில் இருக்கவங்களாம் தாராளமாக பணம் கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு 1.5 லட்சம் செலவாகுதுன்னா 2 லட்சம் 2 லட்சம் கிட்ட வசூல் பண்ணிட்டோம். அதை அப்படியே எஃப்டியில் போட்டுருவோம். சிக்கனம்னா நான் வெங்கட்ராமன் சார் கிட்ட கற்றுக்கிட்டேன். எதையுமே பொது பணமாக இருந்தால் சிக்கனத்தில் அதி சிக்கனம் ஆயிடணும், கஞ்சன் ஆயிடணும். அந்த பாலிசியில் தான் நானும் பண்ணுறேன். எந்த செலவுமே வீண் செலவே பண்ண மாட்டோம். இல்லைன்னா சொந்த பணத்தில் செலவு பண்ணிடுவோம். இந்த பணத்தில் வர வட்டியை அந்த மண்டலங்களுக்கு பிரித்து கொடுத்துட்றோம். போன வருஷம் 40,000 பிரித்து கொடுத்துட்டோம். இந்த வருஷம் அதிகமாக வரும். எல்லா மண்டலத்துக்கும் பிரித்து கொடுத்துருவோம். டிஸ்ட்ரிக்ட் ரீஜன் வைஸில் இருக்கிற அமைப்பு ஓய்வூதிய தினம், சென்னை மண்டலத்தை சேர்த்து ஓய்வூதிய தினம், மகளிர் தினம், அப்புறம் ஹெல்த் கேம்ப்பு 3 ஃபங்க்ஷனு எல்லா மண்டலத்திலையும் நடத்துகிறோம்.
இந்த வருஷம் ராமநாதபுரத்தில் வந்து ரொம்ப அழகாக ஹெல்த் கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம இதில் வந்து பெஸ்ட்டு தலைவி, மாவட்ட தலைவின்னு ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்கோம். அதை அனௌன்ஸ் பண்ணுறேன். இப்போ இருக்கிற எல்லா மாவட்ட தலைவர்களும் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக ஒர்க் பண்ணுறவங்க யாருன்னா நம்ம சாவித்திரி மேடம். அவங்க எப்படின்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து நம்ம உத்தரகோசம் மங்கையில் இருக்காரு கோயிலில். ரொம்ப அருமையாக நம்ம அந்த ராமநாதபுரம் போயிட்டாவே நம்ம எதுவுமே கவலைப்பட வேண்டியதில்லை. வீட்டில் டிஃபன் முதல்கொண்டு நம்மளை செஞ்சு கொடுத்து போகிற வரவங்களெல்லாம் அவ்வளோ நல்லா கவனித்து மெம்பர்ஸை வந்து இப்போ கூட டூர் எல்லாம் இந்த ஜோதிலிங்கம்லாம் கூப்பிட்டு போயிட்டு இங்கே வந்தாங்க. 10-15 பேரை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவங்க சிறந்த மாவட்ட தலைவியாக நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். உடம்பு சரியில்லைன்னா கூட அதை வந்து சாருக்கு நமஸ்காரம் பண்ணுங்க. சிறந்த மாவட்ட தலைவியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற திருமதி சாவித்ரி அவர்களுக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் டி.எஸ். ஸ்ரீதர் ஐஏஎஸ் அவர்களை பாராட்டு சான்றிதழ் அளிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திருமதி சாவித்ரி அவர்களுக்கு நம்முடைய விருந்தினர் அவர்கள் பாராட்டு சான்றிதழ் வழங்குகிறார்கள். அடுத்தபடியாக அடுத்து சிறந்த மாவட்ட செயலாளர் திருமதி பாபிதா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அவர்களை பாராட்டு சான்றிதழ் வழங்க இருக்கிறது திருமதி பாகிதா அவர்கள். பாகிதா மேடம் வந்து ஒரு வருஷத்துல 100 பேரை சேர்த்திருக்காங்க. மோர் தென் 100 மெம்பர்ஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும். வாங்க வாங்க. அடுத்து திரு ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள் வரலையா? அவர் என்ன பண்றாருன்னா, வாரம் சனிக்கிழமை 400 பேருக்கு வீட்டில் சமைச்சு வாலண்டியர்ஸை வச்சு ரோட் சைடில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருக்காரு. எவ்வரி வீக் பண்றாரு. அது இன்னைக்கு அதனால அதை பண்றதால லேட்டா வருவார். திரு போஸ் ராமலிங்கம் அவர்கள் வந்திருக்கிறீர்களா? இல்ல வரலமா. அவரும் நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு பெரிய லெவல்ல ஃபர்ஸ்ட் அவர் தான் அதிகமான பணம் வர முடியலனால எனக்கு யார்கிட்ட கொடுத்து அனுப்பிடுறாரு. வருஷம் கொடுத்து அனுப்புறாரு. அது சோபியா ஹாசன் மேடம் வந்து டெப்டி டைரக்டர் இருந்தாங்க. அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு பதிலாக ருக்மணி மேடம் அந்த பரிசை வாங்கி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. திருமதி ஆர் லலிதா அவர்களை முன்வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் திருமதி சிறந்த நன்கொடையாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்குகிறோம். மேடம் அவர்கள் அடுத்தது சிறந்த நன்கொடையாளர் திரு ஏ மேகராஜ் அவர்கள். அடுத்து சிறந்த நன்கொடையாளர் திரு ஏ மேகராஜ் அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. நம்ம அமைப்போட ஆக்டிவிட்டிஸை பற்றி பேசிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் டிசம்பர் மாதம் வந்து ஓய்வூதிய தினம் நடத்துகிறோம். மார்ச் மாதம் மகளிர் தினம் நடத்துகிறோம். மகளிர் தினம் ரொம்ப கிராண்டாக நடத்துகிறோம். அந்த ஆடல் பாடலாம் ரொம்ப அதிகமாக இருக்குவாங்க சார். அந்த பெண் மகளிரை பற்றி, மகளிர் உரிமைகளை பற்றி ட்ராமாலாம் பண்ணுவாங்க. மே மாதம் இல்லை ஜூன் மாதம் வந்து ஹெல்த் கேம்ப் நடத்துகிறோம் சார். நாங்கள் இதுவரையிலும் 3 ஹெல்த் கேம்ப் நடத்திருக்கோம் சார். டாக்டர் நடராஜன் சாரை கூப்பிட்டோம். அவர் நல்ல எல்லாத்துக்கும் வந்து எங்களுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி கொடுத்தாங்க. டாக்டர் சொக்கலிங்கம் சாரை கூப்பிட்டோம். போன வருஷம் பாலாஜி ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து எல்லா செக்கப்பும் பண்ணுறாங்க. மற்ற மெடிக்கல் செக்கப் மாதிரி இல்லாமல் எல்டர்ஸுக்காக கீழே விழுந்துடுறாங்க பாருங்கள். அதனால் ஃபாலிங் டெஸ்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதை பண்ணுறோம். மெமரி லாஸ்
மெமரி லாஸ்ன்னு ஒரு மெமரி லாஸ் நமக்கெல்லாம் காமனான விஷயமா இருக்கு. அதுதான் நமக்கு ரொம்ப பிரச்சனையான ஒரு விஷயம். அதுக்காக மெமரி லாஸ் டெஸ்ட்னு ஒன்று வைக்கிறோம். அதெல்லாம் அது ஸ்பெஷலைஸ்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக பண்ணுறோம். அந்த ஹெல்த் கேம்ப் இதில் மே ஜூனில் நடத்துவோம். செப்டம்பர் மாதம் இந்த மாதிரி நடத்துகிறோம். டிசம்பர் மாதம் ஓய்வூதிய தினம் பெரிய லெவலில் எல்லா ரீஜியனில் நடத்துகிறோம். திண்டுக்கல்லில் நடத்தணும், மதுரையில் நடத்தணும், செங்கல்பட்டில் நடத்தணும். அது மாதிரி எல்லா ஊர்லேயும் நடத்தி எல்லாரும் இதில் நம்மளோட நோக்கமே எல்லாரும் எங்கேஜாக வச்சுருக்கணும். யாரும் ஃப்ரீயாகவே இருக்கக்கூடாது. வயசான பிறகு ஃப்ரீயாக இருக்கிறது தான் பிரச்சனைகளே வருது. நம்ம ஆக்டிவாகவே கண்டினியூ பண்ணோம்னா நமக்கு எந்த ஹெல்த் ப்ராப்ளமும் வராது. யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணால் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ்கிட்ட கேட்டு அவங்க அடுத்து என்ன பண்ணணுங்கிறது நான் சொல்கிறோம். எந்த ஹாஸ்பிட்டல் போகலாங்கிறத சொல்கிறோம். நமக்கு மனசை சரியாக வச்சுக்கணும், உடம்பை சரியாக வச்சுக்கணும், ஃபேமிலியில் இருக்க ரிலேஷன்ஷிப்பை சரியாக மெயின்டைன் பண்ணணும். இந்த 3 விஷயத்துக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே பண்ணுறோம். அடுத்தது கிரீவன்சஸ் ரெட்ரஸல், அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதுக்கு நம்ம டெப்டி டைரக்டர் இருந்தாங்க நம்ம ருக்மணி மேடம். அவங்க எல்லாத்தையும் எல்லா ஆஃபீஸ்லையும் நேராக போகிறாங்க. வெங்கட்ராமன் சார் வாரம் செக்ரட்டரியேட் போவார். நம்ம ஐயா டாக்டர் பிச்சை அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாரும் எழுந்து ஒரு கை தட்டுங்கம்மா. நம்ம துறையில் இயக்குனராக இருந்து சிறந்த காந்தியவாதியாக இருக்கிற டாக்டர் பிச்சை ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். டைம் ரொம்ப கம்மியா இருக்கிறதால கலை நிகழ்ச்சிகள்ல மதியம் மேல கூட பண்ண முடியும். ஒருத்தர் 2 பேர் வேணா இப்போ தொடர்ந்து பண்ணுங்க. நீங்க பண்ணிடுங்க. ஆமா, அடுத்ததாக சூசன் மேடம் அவர்கள் ஒரு சின்ன நிகழ்ச்சியை நடத்துவார். அநேகமாக நாம் எல்லாருமே யோகா பயிற்சி நிறைய பேர் எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிந்ததாகவும் இருக்கும், தெரியாதவர்களும் இங்கே இணைந்து நாம் அனைவருமே ஒரு 2 நிமிடம் எழுச்சி நிற்கலாமா? நாம் நம்முடைய மூளையை எப்பவுமே ஆக்டிவா வச்சுக்கணும்னு சொன்னா நாம் எல்லாருமே சிரித்து மகிழ வேண்டும். சிரிப்போம் சிரிப்போம், சிரித்துக் கொண்டே இருப்போம், மற்றவர்களையும் சிரிக்க வைப்போம். அதற்காக ஒரு சின்ன ஒரு 2-3 லாஃபிங் எக்ஸசைஸ் உங்களுக்கு நான் சொல்லித் தருவதற்காக வந்திருக்கிறேன். நீங்கள் அனைவரும் தெரிந்ததாக இருந்தாலும் இணைந்து செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒண்ணு, ஒரு நிமிஷம் நான் முதல் செஞ்சு காட்டுறேன். என்னை பார்த்து அனைவரும் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதை செய்தோம்னா நிச்சயமா நம்மளுடைய மூளை ஆக்டிவா இருக்கும். எப்பவுமே நமக்கு முகத்துல கூட சிரிப்பதற்கு தேவையான மசில்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு, அடறதுக்கு தான் நிறைய தேவை. அதனால சிரித்து கொண்டே இருப்போம். அதனால நீங்க உங்களோட வீட்டுக்கு போனாக்கா உங்க குடும்பத்தினரோடும், உங்களுடைய நண்பர்களோடும், பார்க் ஃப்ரெண்ட்ஸோடும், உங்க பேரப்பிள்ளைகளோடும் கூட இந்த எக்ஸசைஸை நீங்க பயிற்சிக்கலாம். நின்றுட்டு செய்யணும், இல்லை நின்றுட்டு உட்காந்து செய்யலாம். ஆனா அவங்களால முடியுமான்னு தெரியல. ஜஸ்ட் ஆக்ஷன் தான். பாருங்க, இப்படி வச்சுக்கலாம், கை இப்படி வச்சுக்கலாமா? டீ டம்ளர் பிடிக்கிற மாதிரி, டீ டம்ளர் பிடிக்கிற மாதிரி. 1 2 3 டீ ஆத்துறீங்க. சிரிப்பதற்கு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும், அவ்வளவுதான். மீண்டும் செய்வோம். 1 2 3 நீங்க நல்லா சிரிச்சாதான் நல்லா ஒர்க் பண்ணும். நம்ம லங்ஸ் நல்லா ஆக்டிவேட் ஆகும். சரியா? அடுத்தபடியா நம்ம யாரு ரொம்ப நல்லா சத்தமா சத்தமாக ஊதி பலூன் வெடிக்க போறோம். பலூன் இல்லாமல் பலூன் வெடிக்க போறோம். யாருடைய பலூன் முதல்ல வெடிக்குது பாப்போமா? நல்லா ஊதுங்க, நல்லா பெருசா, நல்லா பெருசா. இல்ல ஊதவே இல்லையா?
ஊதுனா தானே வெடிக்கும், ஊதவே இல்லை. கண்ணா தமா நல்லா ஊதணும். கண்ணு மடிக்கணுமா இல்லையா? ஆக்டிவா இருக்கும், நம்ம மசில்ஸ் எல்லாம் ஆக்டிவா இருக்கும். அதனாலதான் அடுத்து நம்ம எல்லாரும் ஊசி குத்த போறோம். செய்யலாமா? 1 2 3. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட குத்திடலாம். 1 2 3. ரெடி? 1 2 3. சரிப்பா காணோம், அது முட்டை ஒண்ணு. ரெடி? 1 2 3. ரெடி? 1 2 3. நல்ல நல்ல சத்தம் போட்டு சிரிப்போம். சவுண்ட் பத்தல, ஆக்சிஜன் வந்து உள்ள போகும், லங்ஸ் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைசஸ் இந்த மாதிரி நிறைய செய்து கொண்டே போகலாம். ஆனால் நம்முடைய மாவட்டங்களில் இருக்கிற சகோதர சகோதரிகள் நிறைய வந்து இங்க பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால அடுத்தபடியா காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்த சகோதரிகள் ஒரு ரோல் பிளே பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. நான் ஒரு 10 எக்ஸசைசஸ் இருக்கு. ஆனா நேரமின்மையின் காரணத்தினால் இப்போது செய்ய இயலவில்லை. மேடம் ரொம்ப நல்லா பண்ணீங்க. டெய்லி எங்கள் வீட்டில் வந்து சொல்லி கொடுத்தீங்கன்னா பண்ணுவோம். இல்லைன்னா வீட்டில் அதுதான் யாராவது நமக்கு ஒரு வாத்தியார் இருந்தால் தான் நம்ம பண்ண முடியுது நிறைய. அடுத்ததாக நம்ம காஞ்சிபுரம் மாவட்டம் வந்து வாய்ப்பு கொடுக்குறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் இருக்கு. ஒரு நிமிஷம். அடுத்ததாக 70-80 வயதானவர்களை கௌரவப்படுத்துதல். முதல்ல 80 வயது 90 வயது நிறைந்தவர்கள் திருமதி லலிதா மேடம் அவர்கள். நம்முடைய அமைப்புக்கு மிகவும் சிறந்த நன்கொடையாளர் என்ற விருதை பெற்ற அவர்கள் இப்போது சொல்லலாமா? மேடம் அவர்களுக்கு 90 வயது நிரம்பி இருக்கிறது. ஆனாலும் இங்கே இந்த விழாவிற்கு வந்து சிறப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மிகவும் அதிகமான நன்கொடையும் அளித்து உதவி இருக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை கரத்தை தட்டி அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்கு சிறப்பு செய்து கௌரவிக்கப்படுகிறார்கள். அடுத்து திருமதி எஸ் மைத்திலி அவர்கள், சென்னை. 70 வயது அவர்களுக்கு. ஆனாலும் பார்த்தீங்களா எப்படி டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, என்ன வேணா செய்வாங்க. டைனமிக் பர்சன். அவர்கள் இப்போது கௌரவிக்கப்படுகிறார்கள். கை தட்டுவோமா? கை தட்டினா நல்ல பிளட் சர்க்குலேஷன் நடக்கும். அதனால கை தட்டுங்க. அடுத்து திரு எஸ் மனோகரன் சார் அவர்கள். இந்த நம்முடைய அமைப்பு கூட்டங்கள் நடைபெறுவதற்கு தொடர்ந்து இந்த இடத்தை கொடுத்து உதவி கொண்டிருப்பவர். அதனால் மிகவும் சத்தமாக உங்கள் கரவழி எழுப்பி அவருக்கு பாராட்டு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் இப்போது கௌரவிக்கப்படுகிறார்கள். சிறந்த கொடை வள்ளலுக்கு இப்பொழுது ஒரு குடையை நாம் தந்து விடுவோம் நமது அமைப்பின் சார்பாக.
திரு ரத்னவேலு சார் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். மீண்டும் கரவொலியை எழுப்புவோமா? அமைதியின் சிகரம், அமைதியா உட்காந்து வேலை பார்ப்பாரு. எப்பவுமே நிறைய அங்க பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன், எப்பவும் பாத்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர்ல நம்முடைய சாரை பார்க்கலாம். அக்கவுண்ட் சம்பந்தமான காரியங்கள் எல்லாத்திலுமே அவர் இணைந்து செயல்படுவார். திரு தீனசேகர் அவர்கள் தயவு செய்து முன்வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அவர் இப்போது கௌரவிக்கப்படுகிறார். அந்த கஸ்தூரி அடுத்து திருமதி மாலதி நாராயணன் அவர்கள். திருமதி மாலதி நாராயணன் அவர்கள் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. சகுந்தலா வரலையா? அடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்தோர் இப்போது கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். முதலாவதாக திருமதி சரஸ்வதி அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். அடுத்து திருமதி சீதாலட்சுமி வரல பண்ணிருக்கேன். திருமதி குமாரி வரல. என்ன பேர் உண்டாயிருக்கு? திருமதி விஜயால் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்தோர் தயவு செய்து முன்வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். திரு சுகுமார் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். தயவு செய்து முன்வருங்கள். திருமதி விஜயால் அவர்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்த திரு சுகுமார் அவர்கள் கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். அடுத்தது திருமதி அருள்சீலி அவர்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்தவர். அவர்கள் இப்போது கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். திருமதி தேவி அவர்கள் முன்வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் இப்போது செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்த திருமதி தேவி அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். அடுத்தபடியாக திருமதி தனம்மாள் அவர்கள். திருமதி தனம்மாள் இல்லையா? திருமதி ஸ்வர்ணலதா மேடம் அவர்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்தவர். அவர் இப்போது கௌரவிக்கப்பட இருக்கிறார். திருமதி மாரியம்மாள் அவர்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்தவர். அவர்கள் கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். திருமதி தனம்மாள் அவர்கள் இப்போது கௌரவிக்கப்படுகிறார். திருமதி மாரியம்மாள் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். பத்மா திருமதி பத்மா அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். அடுத்து காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் திருமதி கஸ்தூரி பாய் அவர்கள். திருமதி கஸ்தூரி பாய் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர் கௌரவிக்கப்படுகிறார். அடுத்து திருமதி சங்கரி அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். அடுத்து திருவள்ளூர் மாவட்டம் திருமதி ஜீவரத்னம் அவர்கள்
முன்வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். திருமதி ஜீவரத்னம் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்தவர், கௌரவிக்கும்படி திருமதி ஜீவா அவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் கௌரவிக்கப்படுகிறார். அடுத்தபடியா திருமதி ஜீவரத்னம் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்தவர். திரு கோவலன் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டம், அவர் கௌரவிக்கப்பட இருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தயவு செய்து முன்வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். திருமதி தனலட்சுமி அவர்கள், திருமதி சுலோச்சனா அவர்கள், திருமதி தேவிகா அவர்கள், திருமதி ஜீவா அவர்கள் தயவு செய்து முன்வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக தனலட்சுமி அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர் கௌரவிக்கப்படுகிறார். அடுத்து சுலோச்சனா அவர்கள், திருமதி சுலோச்சனா அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார். திருமதி தேவிகா அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். திருமதி ஜீவா அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம், அவர் இருக்காரா? திரு சந்திரமோகன் அவர்கள் நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்தவர் கௌரவிக்கப்படுகிறார்கள். தேனி மாவட்டத்தை சார்ந்த திருமதி செல்வராணி அவர்கள் முன்வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். தேனி மாவட்டம் திருமதி செல்வராணி அவர்கள், கௌரவிக்கப்படுகிறார்கள். அடுத்து திருமதி திரு மாரிசாமி அவர்கள் தேனி மாவட்டம் கௌரவிக்கப்படுகிறார்கள். அடுத்து திரு ரங்கராஜா தேனி மாவட்டம் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். அடுத்து கோயம்புத்தூர் மாவட்டத்தை சார்ந்த திருமதி ஜானகி அவர்கள், திருமதி கிரிஜா அவர்கள், கோயம்புத்தூர் மாவட்டத்தை சார்ந்தவர் கௌரவிக்கப்படுகிறார். அடுத்து திருமதி ஜானகி அவர்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சார்ந்தவர் கௌரவிக்கப்படுகிறார். அடுத்தது புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த திரு பி சண்முகம் அவர்கள், தயவு செய்து முன்வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். திரு பி சண்முகம் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். அடுத்து திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்தவர்கள், தயவு செய்து அந்தந்த மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறவர்கள் அவர்களுக்கு உதவி முன்வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்தோர் வருகை தந்திருக்கிறீர்களா? திருமதி சுசிலா தேவி, திருமதி வசந்தா, திருமதி பேபி, திருமதி பத்மா, திருமதி சுகுணசுந்தரி, திருமதி முனியம்மாள், திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த திருமதி பேபி அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். திருமதி பேபி மாற்றி போட்டீங்க, அதுதான். திருமதி சுகுணசுந்தரி வருகை தந்திருக்கிறவர்கள் தயவு செய்து முன்வரவும். உங்க பேரு
திருமதி சுசீலா தேவி அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். திருமதி வசந்தா அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் கௌரவிக்கப்படுகிறார்கள். திருமதி சுகுணசுந்தரி அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் கௌரவிக்கப்படுகிறார்கள். அவ்வளவுதானா? திருமதி முனியம்மாள், திருமதி லக்ஷ்மி, திருமதி சிவகாமி, திருமதி வசந்தா அவர்கள் வரலையா? அடுத்து திருமதி சுந்தராம்பாள் அவர்கள். திருமதி சுந்தராம்பாள், லக்ஷ்மி, திருமதி லக்ஷ்மி திருவண்ணாமலை மாவட்டம் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். சிவகாமி, திருமதி சிவகாமி அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். உங்க பேரு? திருமதி சுந்தராம்பாள் அவர்கள் திருவண்ணாமலையா? திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் மாவட்டம். காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்த திருமதி சுந்தராம்பாள் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். சொல்லுங்க, யாரு? அவங்க பேர் இல்லையப்பா. கேளுங்க, தலைவர்கிட்ட வார்த்தை கேட்டுருங்க, நாம சொல்லிடலாம். மற்றவங்க எல்லாம் வந்துட்டாங்களா? கொடுத்தாச்சா? விடுபட்டாங்களா? கொடுத்தாச்சு. இல்லை இல்லை, அவ்வளோதான். வேறு யாரோ விடுபட்டது சொல்லிடுங்க. பத்மாவா? பத்மா வாங்கலையே, வரலையே முன்னாடி. திருமதி பத்மா, திருவண்ணாமலை மாவட்டம். திருமதி பத்மா, தயவு செய்து கொஞ்சம் முன்னாடி வரீங்களா? திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த திருமதி பத்மா அவர்கள் முன்வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திருமதி பத்மா அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். திருமதி கோதை அவர்கள் முன்வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த திருமதி கோதை, திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த திருமதி கோதை அவர்கள், திருமதி கோதை அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். அவ்வளவுதான். எந்த மாவட்டம் சார்? ஓ, நன்னு. அடுத்ததாக சிறந்த சமூக சேவை செய்து வரும் திரு வெங்கடேசன் அவர்களை நம் ஐயா அவர்கள் கௌரவப்படுத்துவார்கள். சிறந்த சமூக சேவகர் செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்த திரு மாதவன் அவர்கள் இன்றைய தினம் வருகை தர இயலவில்லை. அவருக்கு சான்றளிக்கப்படுகிறது. அதை அந்த செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் திருமதி பாகினா அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். இந்த கரவொலி எழுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவ்வளவுதானா? கௌரவிக்கப்பட்ட அனைவருக்கும் மனமார்ந்த பாராட்டுக்கள். Congratulations and celebrations. We wish you happy, peaceful, wonderful life to you. Congratulations and celebrations.
We wish you a happy, peaceful, wonderful life to you. Congratulations and jubilations. We wish you healthy, wealthy, enlightening future too. Congratulations and celebrations. We wish you happy, peaceful, wonderful life to you. மீண்டும் ஒரு முறை அனைவரும் கைத்தட்டி அவர்கள் அனைவருக்கும் பாராட்டு தெரிவிப்போம். ஒரு ஹெல்த் மெசேஜ் கொடுப்பதற்காக வருகை தருகிறார்கள் திருமதி திலகம், திருமதி விஜயலட்சுமி அவர்கள். விஜய், என்ன விஜய், ரொம்ப நாளா போன் பண்ணா போன் எடுக்க மாட்டேங்கிற, என்னாச்சு? ரொம்ப வெறுப்பா இருக்குப்பா. கேக்குதுங்களா பின்னாடி? ஆன்மீகமும் அறிவியலின் அடிப்படையே அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு ஹெல்த் மெசேஜ் கொடுக்கறதுக்கான ஒரு ரோல் பிளே தான் இது. ஒரு 5 மினிட்ஸ் தான் இது. ஏன் விஜய் போனே எடுக்கிறது இல்ல? உடம்பு சரியில்லையா? எங்க ஆளே காணோம்? என்னப்பா எது இருந்தாலுமே பிடிக்க மாட்டேங்குது. வாழ்க்கையே வெறுப்பா இருக்குது. வெறுமையா இருக்குது. எதுவுமே வயசாகி போச்சு. இனிமே நமக்கு எந்த வேலையும் இல்லை. அதனால ரொம்ப ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் பிஸியா இருக்கிற மாதிரி இருக்குது. பிஸியா நீ போய் அப்படி சொல்லலாமா? லைஃப் வெறுத்து போச்சுன்னு சொல்ற ஆளா நீ? அது மாதிரி சொல்லலாமா? இல்லை, எனக்கு நான் நினைப்பேன். ஆனாலும் கூட மனசு வெறுமையாயிடுது. ரொம்ப கஷ்டமா இருக்குது. எதுவுமே பிடிக்கல. போய கஷ்டப்படுறதுக்கெல்லாம் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லம்மா. நம்மளை விட கஷ்டப்படுறவங்களாம் 1000 பேர் வெளியில இருக்கிறாங்க. நம்ம இதுக்கெல்லாம் கஷ்டப்பட்ட ஆண்டவன் நம்மள நல்ல ஆசீர்வாதமா தான் வச்சிருக்காரு. இதுக்கு போய் கஷ்டப்படலாமா? நம்ம எல்லாம் மனசு கஷ்டப்பட்டா எங்கப்பா போவோம்? மனசு கஷ்டமா இருந்தா எங்க போவோம்? கோவிலுக்கு போவோம். எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும், ஹிந்துஸா இருந்தாலும் கோயிலுக்கு போவோம், கிறிஸ்டின்ஸா இருந்தாலும் சர்ச்சுக்கு போவாங்க, முஸ்லிம்ஸா இருந்தாலும் தர்காக்கு போறாங்க. சோ மன நிம்மதியை தேடி நம்ம போற இடம் கோவில் தான். ஆனாலும் கோயிலுக்கு போனா கூட மூட நம்பிக்கைகளை ரொம்ப பண்றாங்க. அதனால அதுவே வெறுப்பா இருக்கு. கோயிலுக்கு போனாலும் எனக்கு நிம்மதி இல்லை. கோயிலுக்கு போறதுக்கும் பிடிக்கல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. போய விஜய், உனக்கு கோயிலுக்கு போறது சும்மா நம்ம டைம் பாஸ்க்காக போறது கிடையாது. கோவிலுக்கு போறதுல எவ்வளவு ஒரு அறிவியலான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம கோவிலுக்கு போறோம். கோவிலுக்கு போகும்போது நம்ம என்ன பண்றோம்? முதல்ல செப்பல்லாம் வெளியில விட்டுட்டு கோவில் உள்ள போறோம். போகும்போது அந்த கோவில்ல இருக்கிற மண்ணு, அது எந்த மதத்தை சேர்ந்த அவங்க ஆண்டவரோட இடத்துக்கு போனாலும் சரி, அந்த மண்ணுல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து நம்ம உடம்புல ஒரு சக்தியை ஏற்படுத்துது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கோவிலுக்குள்ள போயிட்டு பிரகாரத்துக்குள்ள போவோம். பிரகாரத்துக்குள்ள போனா என்ன நடக்குது? அங்க ஒரு மணி கட்டி வச்சிருப்பாங்க. எட்டலையோ அதை போய் தட்டி அந்த மணி ஓசை என்ன ஆகும்? நம்ம உடம்புல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஏற்படுத்தும். எப்படி நம்ம கால் வெறும் காலோட நடக்கும் போது ஒரு கிரவுண்டிங் அப்படின்ற ஒரு ஃபீலிங் ஏற்படுதோ, அதே மாதிரி தான் அந்த மணி ஓசை நம்ம உடம்புல வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். அது வந்து சவுண்ட் ஹீலிங் சொல்றாங்க. சரி, அதுக்கு அடுத்தது நம்ம கடவுள் சன்னதிக்கு போயிடுவோம். கடவுள் சன்னதிக்கு போய் கடவுள்கிட்ட போய் நின்ன உடனே நம்ம என்ன சொல்வோம்? என் பொண்ணு பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கணும், பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கணும், பையனுக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கணும், பேரம்பேத்தி எல்லாம் நல்லா இருக்கணும், இன்னும் நமக்கு என்னெல்லாம் மனசுல தேவையா இருக்கோ அது அத்தனையும் கடவுள்கிட்ட சொல்றோன்ற பேர்ல மனசுக்குள்ள ஒரு விஷுவலைஸ் பண்ணி அத்தனையும் நம்ம பேசுவோம். அதுதான் வந்து மேனிஃபெஸ்டேஷன் சொல்றாங்க. இமேஜின் பண்ணி நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை தான் மேனிஃபெஸ்டேஷன். இந்த யூனிவர்ஸ் கிட்ட நம்ம பேசுற விஷயம் அது ஒரு சுப்ரீம் பவர். கடவுளா கூட அதை நம்ம நினைச்சுக்கலாம். அந்த சுப்ரீம் பவர் கிட்ட நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்றோம். அதுக்கு அடுத்தது அங்கேருந்து வந்த பிறகு நம்ம அதோட பொது வேண்டுதலோட நிறுத்த மாட்டோம். ஒரு ஐயர் வந்தார்னா 10 ரூபா போட்டு 10 பேருக்கு ராசி நட்சத்திரம் எல்லாம் சொல்லுவோம். சொல்லி எல்லார் பேர்லயும் அர்ச்சனை, எல்லார் பேர்லயும் ராசி எல்லாம் சொல்லி அந்த குழந்தைக்கு இது நடக்கணும், இந்த குழந்தைக்கு இது நடக்கணும்லாம் நம்ம சொல்லுவோம். சோ அது என்ன அப்படின்னா இன்டென்ஷன் செட்டிங். முதல்ல சொல்றது பொது வேண்டுதல். ரெண்டாவது இவங்களுக்கு இது குறிப்பிட்டபடி நடக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் செட் பண்ணி அதை விஷுவலைஸ் பண்ணி கடவுள்கிட்ட நம்ம பிரேயர் வைக்கிறோம். அது ஒரு விதமான ஹீலிங். அதுதான் இன்டென்ஷன் செட்டிங்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சு வெளியில வந்த பிறகு கோவில் உட்கார்ந்துட்டு போகணும்னு சொல்றாங்க. ஒரு 2 நிமிஷமாவது கோவில்ல உட்காரணும்னு சொல்றாங்க. அதுதான் ரிலாக்ஸேஷன் ஆஃப் லைஃப். ஸோ
ஆஸ் ஏ ஹோல் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் a ஹீலிங் தெரப்பி. இந்த ஹீலிங் தெரப்பிக்குள்ள இத்தனை விஷயங்கள் இருக்கு. சவுண்டிங் தெரப்பி, கிரவுண்டிங் தெரப்பி, அதுக்கப்புறம் வந்து மேனிஃபெஸ்டேஷன், இன்டென்ஷன் செட்டிங், இந்த மாதிரி ஏராளமான அறிவியலோட அடிப்படையில தான் ஒவ்வொருத்தர் கோயிலுக்கு போற விஷயமும் நடக்குது. அது நம்மளா இருந்தாலும் சரி, சர்ச்சுக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, மாஸ்க் போறவங்களா இருந்தாலும் சரி. நீங்க சொன்னா நம்புவீங்களா என்னன்னு தெரியல. இங்க காஞ்சிபுரத்துல இருந்து வந்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க. எங்க ஊர்ல சங்கர மடம் இருக்கு. அந்த சங்கர மடத்துக்கு பாத்தீங்கன்னா லெப்ட் சைட்ல ஒரு 10 அடி தான்னா ஒரு தர்கா இருக்கும். தர்கா இல்ல, கோரி. காலையில 5 மணிக்கு இந்த அல்லாஹ் ஓதுறது சொல்லுவாங்கல்ல, பாங்கு பாங்கு சொல்லுவாங்க. அந்த 5 மணிக்கு அல்லாஹ் ஓதுறதுன்னு சொல்லுவாங்க அந்த கோரியில. கரெக்டா காலையில 5 மணிக்கு அது நடக்கும். 5ல இருந்து 5:15 வரை அது முடிஞ்ச உடனே மடத்துல வந்து காமாட்சி சுப்பிரபாதம் போடுவாங்க. அந்த மார்னிங் அவர்ல அப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அது அந்த பகுதியில இருந்து அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மடத்துக்கு லெப்ட் சைட்ல 2 தெரு தள்ளி மரியாட்சியம் சர்ச். கரெக்டா அந்த சுப்பிரபாதம் முடிஞ்ச உடனே 6 மணிக்கு மாதா கோயில் மணி அடிக்கும். அந்த 3 வைப்ரேஷனும் அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நிஜமாவே அந்த பகுதி மக்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ இப்பேற்பட்ட ஒரு ஹீலிங் தெரப்பியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் நம்ம கோவில் சொல்றோம். மனசு கஷ்டமா இருந்தா கோயிலுக்கு போறோம். அந்த கோயிலுக்கு போனா எனக்கு வேண்டினதெல்லாம் நடந்துருச்சு. ஸோ வேண்டினதெல்லாம் எப்படி நடக்குது? உன்னோட மனசுல இருக்கிறத இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம பதிவு பண்றோம். அந்த பதிவோட வெளிப்பாடு அது நல்லபடியா நமக்கு நடத்தி கொடுக்குது. காலங்காத்தால நீங்க எழுந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற சொல்ற டைம்ல இந்த யூனிவர்ஸ் கிட்ட எந்த வேண்டுதல் வச்சாலும் கட்டாயம் அது நடக்கும்னு சொல்லி கோவிலுக்கு போறது மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஆன்மீகத்திலையும் அடிப்படையா ஒரு அறிவியல் இருக்கு அப்படிங்கிற மெசேஜை சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சார்பில் நன்றி, வணக்கம். நான் கோயிலுக்கு போக மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் போவேன். ஆனா இப்ப இது வந்து இட்ஸ் a நியூஸ் ஃபார் மீ. இனிமே இதை ஃபாலோ பண்ணலாம்னு இருக்கிறேன். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. மிக்க நன்றி. ரொம்ப யூஸ்ஃபுல் மெசேஜ். நம்ம கோயிலுக்கு போகிறதுங்கிறது ஏதோ மன திருப்திக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். அதில் ஒரு ஹெல்த் தெரப்பியே சொல்லிட்டாங்க. இதை வந்து நல்ல ஒரு யூடியூப்பில் நாங்கள் ஏற்றிடுவோம் எல்லாரும் பார்க்குற மாதிரி. அடுத்ததாக நம்ம ஊனமுற்றோர் மறுவாழ்வு துறைன்னு ஒரு துறையை உருவாக்குறதுக்கு ஐயா தான் காரணம். அது வந்து ஒரு விங்காக இருந்தது. நம்ம சார் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸராக இருந்து நம்ம சோஷியல் வெல்ஃபேருக்கு வந்த பிறகு அந்த டிபார்ட்மெண்ட்டை நீ பெரிய கமிஷனரேட் ஆக்கி அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா ஐயாவோட அந்த ஆரம்ப ஃபவுண்டேஷன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டார். அவர் எழுத ஆரம்பித்தார்னா நான் அவர்கிட்ட அசிஸ்டண்டாக வேலை பார்த்துருக்கேன். ஒரு சின்ன கமா ஃபுல் ஸ்டாப் வைக்கலனா கூட ஒத்துக்க மாட்டார். அதை திருத்தி தான் அனுப்புவார். ஒரு செக்ரட்டரியேட்டுக்கு ஒரு ப்ரொப்போசல் அனுப்பிச்சாங்கன்னா அந்த ப்ரொப்போசலில் யாரும் கொடியே போடக்கூடாது. அதுதான் அவங்களோட இன்டென்ஷனோட பண்ணுவார். அந்த அளவுக்கு அவர்கிட்ட ஒர்க் பண்ணதால நாங்கள்லாம் ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் வேலை கற்றுக்கிட்டோம். எழுதுறதுல வந்து எனக்கு ஆசான எடுத்தீங்கன்னா ஒரு 40-50 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் வேலை பார்க்கும்போது 73ல் பாலகிருஷ்ணன் ஒரு அண்டர் செக்ரட்டரி வந்து எனக்கு ஆஃபீஸராக இருந்தார், ரிஜிஸ்டாரா மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில். அம்மா கொஞ்சம் கம்பெனி இருக்குமா, பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாம் பேசிகிட்டு இருந்தா என்ன எப்படி கேட்பாங்க. அவர் எனக்கு என்ன சொன்னார்னா, பணம் வாங்கிட்டு வேலை செய்யறதால என்ன பிரயோஜனம், லஞ்சம் செஞ்சால் வாங்காமல் வேலை செஞ்சால் உனக்கு என்ன பிரயோஜனம்னு எனக்கு முதல்ல சர்வீஸில் ஜாயின் பண்ணும்போது கிளாஸ் எடுத்தார். நான் ரிட்டையர்மெண்ட் வரல அந்த கிளாஸ் என்னை வந்து வழி நடத்திச்சு. அதனால் எனக்கு நிறைய ஆதாயம், கெட்ட பேர் ஒரு பக்கம் இருக்கும், அதெல்லாம் பற்றி கவலைப்பட மாட்டேன் நான். அது மாதிரி இவர்கிட்ட கற்றுக்கிட்டது என்னென்னா டிராஃப்டிங் வந்து எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், அந்த சின்சியாரிட்டி நான் சார்கிட்ட கற்றுக்கிட்டேன். அதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஐயா வந்து இப்போ பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். முதலாவதாக உங்கள் அனைவரையும் நான் இருகரம் கூப்பி வணங்குகிறேன். உண்மையில் நான் எழுந்திருக்க வேண்டும். ஐயா திரு TS அவர்களை முதலில் கைகூட்டி வணங்க வேண்டும்.
அம்மாவை வணங்க வேண்டும். உங்கள் ஒருவரிடமும் பக்கத்திலே வந்து ஒவ்வொருவரையும் வணங்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. ஆனால் என்னுடைய இயலாமை அதற்கு இடம் கொடுக்கவில்லை. உங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒரே பரவசம், ஒரே சந்தோஷம், அளவில்லாத மகிழ்ச்சி. இதற்கு மேல் எனக்கு வார்த்தைகள் இல்லை. உலகத்தில் என்னென்னவோ நடக்கின்றன. ஆனால் உங்களை பார்த்தால் அப்பா இப்படி ஒரு உறவு இருக்கிறது பாரு, எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள், சிரித்து கொண்டே இருக்கிறார்கள், அடுத்தவர்களையும் சிரிக்க வைக்கிறார்கள், தானும் சிரிக்கிறார்கள். இப்படிப்பட்ட சகோதரர்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். உங்களை எல்லாம் சகோதரர்களாக நான் பெற்றதற்கு அது நான் பெற்ற பாக்கியம், நான் பெற்ற பேரு. இறைவன் எனக்கு அளித்த ஒரு வரம். இறைவனிடம் 3 வரம் கேட்பதற்காக இன்று நான் வந்திருக்கிறேன். முதல் வரம், இறைவா எல்லாம் வல்லவனே, நீ எனக்கு ஒரு முதல் வரம் தர வேண்டும். என்ன வரம் என்றால், என்னுடைய சகோதரர்கள் மூத்த அதிகாரி ஸ்ரீதர் அவர்களுடைய துணையார் இவர்கள் எல்லோருக்கும் நீண்ட ஆயுளை இறைவானே கொடுக்க வேண்டும். நல்ல உடல்நலத்தை கொடுக்க வேண்டும். அவர்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி எப்போதும் ததும்பி வழிய வேண்டும். அவர்கள் ஏதோ இப்படி கூடி கலைந்து போவது மட்டுமல்லாமல் அடுத்தவர்களும் அவர்கள் இங்கே கூடுவதற்கும் பேசுவதற்கும் பாடுவதற்கும் சிரிப்பதற்கும் அதை அறியேன் பார்ப்பதற்கும் வாய்ப்பு தர வேண்டும். இதுதான் இறைவனிடம் நான் கேட்கக்கூடிய முதல் வரம். ஏதோ இது சம்பிரதாயத்திற்காக சொல்லவில்லை. நான் காலையில் எழுந்தவுடன் கையை இப்படி பார்த்தேன், வலது கையில் என் அம்மாவை பார்த்தேன், இடது கையில் என் அப்பாவை என்னை பெற்று வளர்த்த தந்தையை பார்த்தேன். அடுத்து திருப்பதி வெங்கடாஜலபதியை படத்திலே பார்ப்பேன். பல்வழிக்கு காப்பி குடிப்பதற்கு முன் இறைவனை வணங்குவேன். இறைவனை வணங்கும் போது உங்களுக்கும் சேர்த்து வணங்குவேன். என்னுடைய சகோதரிகள் எல்லாம் இங்கு வந்தவர்களும் சரி, வர இயலாமல் வீட்டிலே இருப்பவர்களும் சரி, நல்ல உடல்நலத்தோடு இருக்க வேண்டும் என்று நான் வேண்டுவேன். அப்போது என்னுடைய மாமனார் முதியவர் ஒரு முறை சொன்னார், இத்தனை பேருக்கு சாமியை கும்பிடுறீங்களே, உங்களுக்கு மட்டும் கும்பிட வேண்டியதானே? அப்படி சாமியை இத்தனை பேருக்கு கும்பிட்டீங்கன்னா இந்த சாமி என்ன செய்வாருன்னா எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து உங்களுக்கு குறைந்து போகணும்னாரு. நான் சொன்னேன், இல்லை, இறைவனிடம் எல்லையில்லா சக்தி இருக்கிறது, கேட்டதையெல்லாம் கொடுப்பான். ஆகவே எல்லோருக்கும், என் சகோதரர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் என்னோடு பணிபுரிந்தவர்களுக்கும் நான் வேண்டுவேன். அதை இன்று வரை செய்து கொண்டிருக்கிறேன், இனியும் செய்ய வேண்டும். இறைவன் அதற்கு அருள் புரிய வேண்டும். அதே போன்று வயதை முதிர்ந்த நிலையில் 91 முடித்து நிற்கக்கூடிய நிலையில் எனக்காகவும்
நீங்கள் உங்கள் வீட்டில் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இந்த பெரியவன் பிச்சை என்ற பெயருடையவன் இருக்கிறானே, அவனுக்கு கொஞ்சம் உடல் நலத்தை கொடு, அவனுக்கு கொஞ்சம் மன நலத்தை கொடு என்று எனக்கும் சேர்த்து நீங்கள் இறைவனை வேண்டிக் கொள்ள வேண்டும். உங்கள் வேண்டுதலுக்கு ஒரு சக்தி உண்டு, ஒரு பலம் உண்டு, ஒரு உயர்வு உண்டு. அதை மறக்காமல் நீங்கள் செய்ய வேண்டும் என்பது இரண்டாவது பிரார்த்தனை. மூன்றாவது ஒரு பிரார்த்தனை, இறைவா மறுபிறவி இருக்குமா எனக்கு தெரியாது. அப்படி மறுபிறவி உண்டு இருக்குமானால் அந்த மறுபிறவியில் நான் படித்து முடித்து விட்டேன், மறுபடியும் இதே சமூகத்திற்கு வந்து இந்த துறையில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பினை இறைவா நீ அருள வேண்டும். இந்த மூன்றும் தான் நான் இறைவனிடம் கேட்க விரும்பிய வரம். இந்த வரம் கேட்பதற்காகத்தான் நான் வந்தேனே தவிர உங்கள் முகம் பார்க்க வேண்டும், உங்கள் அகம் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வந்தேன். ஒரு சிறு செய்தியை சொல்லுகிறேன். என்னுடைய வீட்டில் என்னுடைய துணையார் சொன்னபடிதான் நான் கேட்பேன். உட்காருங்கள் என்றால் உட்காருவேன், காப்பி சாப்பிடுங்கள் என்றால் சாப்பிடுவேன். இது வந்து என்ன சொன்னாங்க, ஒரு டம்ளரில் இளநீர் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க, இதை மட்டும்தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. இது வீட்டில் நடக்கிறது. வெளியில் வருவதற்கு முன்னால் இங்கே அமர்ந்திருக்கிறார் மனோகரன், அவர் என்னோடு பணியாற்றியவர். தம்பி, நான் சமீபத்தில் ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி எனக்கு வேண்டியவர் காலமாகிவிட்டார். நான் போகலாமா? MS ரமேஷம் சார், வீடு தூரம், பயணி நேரம் அதிகம், துக்க வீட்டுக்கு போக வேண்டாம் என்று சொன்னார். இந்த நிகழ்ச்சிக்கு அதே மாதிரி திருமண வீடு இருந்தால் கூட, தம்பி மனோகரா மனந்திருந்து சொல், என்ன செய்யலாம்? சார் வேண்டாம் என்றால் போக மாட்டேன். இன்றும் கேட்டேன், தம்பி மனோகரா என்ன செய்யலாம்? ஒன்றுமில்லை சார், நான் அழைத்து வருகிறேன், ஆனால் குறைவா பேசுங்க, உட்கார்ந்து பேசுங்க அப்படின்னு சொன்னார். ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்றேன். எனக்கு உண்மையான பிறந்த நாள் எனக்கு எங்கள் அப்பா ஏதோ குறித்து கொடுத்துட்டு போயிட்டார். சர்டிஃபிகேட்டில் 6/2/1935, ஒரு 5 வருஷமா ஒரு பையன் ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணுற பையன் பேர் லக்ஷ்மணன். சார் லக்ஷ்மணன் சார், தம்பி தெரியலையே அப்படின்னு சொன்னேன். என் பேர் லக்ஷ்மணன், நான் கண்டறியாதவன், நீங்கள் தான் எனக்கு வேலை போட்டு கொடுத்தீர்கள். பூனமல்லி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நான் டீச்சராக இருக்கிறேன். உங்களால் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், வீடு கட்டி இருக்கிறேன், கிரகப்பிரவேசம் செய்து விட்டேன். நீங்கள் தான் வீட்டை வந்து திறந்து வைத்தீர்கள். இப்போது என்ன வேண்டும் எனக்கு என்று கேட்டேன். லக்ஷ்மணன் சொன்னான், நாங்கள் உங்கள் வீட்டு முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். கண்டறியாத அந்த லட்சுமணன் கையில் தடி ஏந்தி தன்னுடைய மகனையும் அழைத்துக் கொண்டு என்னுடைய வீட்டிற்குள் வந்து காபி சாப்பிட்டு விட்டு ஏதோ பழங்கள் எல்லாம் கொடுத்து விட்டு போனான் அந்த லட்சுமணன். இன்றும் வேலை பார்க்கிறாராம். இப்படி எத்தனையோ உள்ளங்கள். செல்லையா, அன்னபூரணி அம்மா பேசினா லலிதா அம்மா தான் டிபார்ட்மெண்ட்டுக்கு போங்க. எத்தனையோ பேர் என்னுடைய நெஞ்சத்தில் நீங்கள் எல்லாம் இடம் பிடித்திருப்பவர்கள். நீங்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும்.
நீங்கள் உடல் நலத்தோடு இருக்க வேண்டும். அதற்காக நிறைவேற வேண்டுகிறேன். இன்னொரு செய்தி, ஐயா ஸ்ரீதர் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் எங்கள் மாவட்டத்தில், விருதுநகர் மாவட்டத்தில் கலெக்டராக இருந்தார்கள். அவர்கள் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். அவர்கள் கலெக்டராக இருந்தார்கள். அப்பொழுது நான் சர்வீஸில் இருந்தேன். நான் சாதாரண வேலை. அப்பொழுது அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன். அவரை ஆஃபீஸில் போய் பார்த்து அமைதியாக சொல்வதை சொல்லுங்கள் என்றார். சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். பிஏவை கூப்பிட்டு அவர் சொல்வதை குறித்து கொள் என்று சொன்னார். குறித்து அடுத்து நடவடிக்கைகள் தொடர்ந்தன. அதன் மூலம் என்னுடைய ஊர் கிருஷ்ணாபுரம், குருவி கூட கூடு கட்ட அஞ்சக்கூடிய சின்ன குக்கிராமம், 200 வீடுகளை கொண்டது. அங்கிருந்து 7000 மணிக்கு நான் நடந்தே செருப்பில்லாமல் போய் படித்திருக்கிறேன். நாடார் மகமை பள்ளியில். அந்த ஊருக்கு நடந்து சென்ற பாதைக்கு ரோடு போட வேண்டினேன். 5000 ரோடு போட்டார்கள். அவர்கள் மறந்திருக்கிறான், நான் மறக்கவில்லை. அடுத்து அந்த ஊரில் கால் பிடித்தவர் மறைந்த பெரியவர் MM ராஜேந்திரன் அவர்கள். இப்படி எங்கள் ஊருக்கு உதவி செய்த பெருமகன் TS ஸ்ரீதர் வருகிறார் என்று உங்களுக்கு தெரியாது. இன்றும் அவர் பெரிய பொறுப்பில் இருக்கிறார். மிகப்பெரிய பொறுப்பில் அவருக்கு ஒரு பெரிய வங்கி அங்கீகாரம் கொடுத்து ஒரு பொறுப்பை அமர்த்தி இருக்கிறார்கள். அவரையும் பார்த்து அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும். உங்களையும் பார்த்து உங்களுக்கு இரு அன்பை, பாசத்தை, பரிவை பரிமாறிக் கொள்ள வேண்டும். இறைவா, இங்கே கூடியிருக்கிற அனைவரும், இங்கு வர இளையாத சகோதரர்களும் சகோதரிகளும் எல்லா நலத்துடன் வாழவும், அடுத்த வருடமும் உங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பை தந்து அதற்குரிய உடல்நலத்தையும் தர வேண்டும். எங்கள் வீட்டில் வந்து அன்னபூரணி அடிக்கடி பார்ப்பாங்க. எனக்கு பேசியே இருப்பாங்க. கண்ணை மூடிட்டு டிக்டேட் பண்ண அடிச்சுட்டு வந்தா அதை கையெழுத்து போடுறது கண்ணை மூடிட்டு கையெழுத்து போட, எந்த கரெக்ஷனும் இருக்காது. ஒரு அம்மா சொன்னாங்க, பீஸ் உங்ககிட்ட, அன்னபூரணி உங்ககிட்ட தான் பீஸாக இருந்தாங்க. ஆமாம், இப்படி எல்லோரையும் பற்றி செல்லையா மனோகரன் என்று எல்லோரையும் பற்றி பேசலாம். ஆக உங்கள் அனைவரையும் மறுபடியும் வணங்கி வாழ்த்து அடுத்த முறை உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு வாய்ப்பை தர வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன். ஐயா, மிக்க நன்றி. இவ்வளவு விஷயத்தை ஞாபகம் வச்சிருக்காரு. நிஜமாக அவருக்கு அந்த அளவுக்கு ஞாபக சக்தி நமக்கெல்லாம் தெரியல. ஐயா, மிக்க நன்றி. அடுத்ததாக நம்ம சிறப்பு எஸ் சார், ஐயா நினைவாக ஒரு புத்தகத்தை பரிசாக வழங்குகிறார். சார் கொஞ்சம் நகருங்க. போட்டோ தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார். சேர்லாம் இப்போ மேலே போட்டு சொல்லுங்களா சார்? இல்லை, இவர் முடிச்சிட்டார். இப்போ மேலே நின்று பேசிட்டோம். அவர் மேடையில் தான் பேசுவார். சேர்லாம் இப்போ மேலே போட்டு சொல்லுங்க. எனக்கு இங்கே நின்று பேசிடுவார். சார் பேசுவார்.